ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் வந்து வேர் பண்ணுங்க சிஸ்டர் அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் வந்து இது கிராமத்து ஸ்டைலு. பட் ஆனால் அதை விட நம்ம பழங்காலத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, குர்க்கி ஸ்டைல், அந்த டைப்பில் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சாரி இது வேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். எப்படி ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ வந்து ஒரு காட்டன் இதில் தான் நான் வந்து வேர் பண்ணலாம். அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லுக்கு எனக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றனால. அண்ட் வந்து பூனம் சாரியும் வேர் பண்ணலாம். நான் வந்து காட்டனில் வேர் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து ஒரு நல்ல டார்க்கான ஒரு பிங்க்கும் அதே இதில் தான் வந்து நான் ஸ்கர்ட்டுமே வேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் கூட இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே வந்து வச்சுக்கலாம் பின்னாடி. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நான் பிளேட் வந்து நான் எடுக்கிறேன். பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து கொஞ்சம் வந்து பெரிய பிளேட்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த விரல் சைஸ் அப்பில் வந்து நான் வந்து பிளேட் எடுத்துக்கிறேன். காட்டனில் வந்து நல்லா நமக்கு ஓவராலாக அப்சர்வ் ஆகி நல்லா விழுகும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃப்ளீட் கிட்ட வந்து நான் வந்து ஓவராலாக வந்து இதை வந்து நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இதை அப்படியேவும் பின்னாடி வந்து நல்லா ஒன்று சொருகிக்கலாம். அண்ட் வந்து சொருகிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற இந்த முந்தி இதை வந்து மேலே இதை வந்து எடுத்துக்கணும். இந்த இதை நான் எடுத்துட்டு நல்லா வந்து ஒன்று போல் இங்கே வந்து சுருக்கம் இல்லாமல் செய்யாமல் ஒன்று போல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு டைட்னஸாக வந்து மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஒரு டைட்டிங்காக இருந்தால் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அண்ட் ஓவராலாக வந்து இதை இந்த பக்கம் எடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கும்
நான் இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி பின் வச்சு இது பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இந்த இதுவும் இந்த ரூல்ஸ் இந்த இதை இடம் விட்டுருப்போம்ல, இந்த இதையும் நல்லா இது பண்ணி ஒரு டைட்டிங்காக ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டிங்காக வந்து ஒரு நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அது ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். அந்த லுக் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து வேர் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். என்னோடய ஹேர்மே வந்து நான் சைடில் வந்து போனி டைல் மாதிரி நான் போட்டுட்டேன். மேக்ஸிமம் அவங்க வந்து போனி டைல் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால் இந்த லுக்குக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி கேட்குறேன். அண்ட் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ், லவ் யூ டூ.